கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிளின் ஜோசியம் பார்க்குற கிளப்பில் இருக்கும்போது எலிசபெத் கிளினை பார்க்க வந்திருப்பா. இந்த பொண்ணு 4th எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிளினோட தங்கச்சி மெலிசாவோட ஃப்ரெண்டு. எலிசபெத் கிளின் கிட்ட என்ன சொல்லுவானா, லமுத் கேசல் அப்படிங்கிற ஒரு அரண்மனைக்கு நான் ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து வந்ததுலேருந்து எனக்கு கெட்ட கனவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கனவுல கோபமாக ஒரு ஆவி என்னை துரத்துற மாதிரியே வருது, நான் பயமுறுத்துது அப்படின்னு சொல்லுவான். கிளின் என்ன பண்ணுவான்னா, அவளோட ட்ரீம்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் உண்மையாலுமே அந்த கேசலில் ஒரு கோபமான வெறி பிடிச்ச ஆவி சுற்றிட்டு இருக்கும். இது கிளின் தெரிஞ்சுக்கிட்டு அந்த லமுத் கேசலுக்கு ஸ்மித்து, ஃப்ரையு, கிளின்னு இந்த 3 பேர் செக் பண்ணுறதுக்கு போவாங்க. இந்த 3 பேரும் அந்த அரண்மனைக்கு போய் பார்த்தா அந்த அரண்மனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரண்மனை கொஞ்சம் செதஞ்சு போயிருக்கும், பழசான மாதிரி இருக்கும். உள்ள 3 பேரும் போகிறதுக்கு முன்னாடி சென்ஸ் பண்ணிடுவாங்க, இங்கே ஏதோ பயங்கரமான கோபமான ஒரு ஆவி இருக்குது, ஸ்பிரிட் இருக்குன்னு சென்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்பிரிட் இருந்தால் அதை எப்படி அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்மித் ஒரு ஆர்டிஃபேக்ட் கொண்டு வந்திருப்பான். இந்த ஆர்டிஃபேக்டோட நேம் பார்த்தீங்கன்னா சன் சேக்ரெட் எம்பளம். இதோட கிரேடு பார்த்தீங்கன்னா 30782. இதோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த எம்பளமை அந்த ஆவியோட பக்கத்தில் 15 மீட்டர் ரேடியஸ்குள்ளே இருந்தால் அந்த ஆவியை இதில் அடைச்சி வச்சிடலாம் இந்த எம்பளத்துக்குள்ளே. ஆனால் இந்த ஆர்டிஃபேக்ட்லேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன் சேக்ரெட் எம்பளத்தை ஒரு பியாண்டர் 6 மணி நேரத்துக்கு மேலே அவன் கிட்ட வச்சிருந்தான் அப்படின்னா அவன் பைத்தியம் முடிச்சு சூரிய கடவுளை வணங்க ஆரம்பிச்சிருவான் வாழ்க்கை முழுக்க. இதை எடுத்துட்டு 3 பேரும் கேசலுக்குள்ளே போவாங்க. உள்ளே போய் பார்த்தா கருப்பான ஒரு மிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க 3 பேர் தப்பிச்சிருவாங்க. இந்த கேசலுக்கு மேலே டாப்ல இருந்து ஒரு கத்தி மேலேருந்து கீழே வரும். கீழே வந்து அவங்க பக்கத்தில் ஒரு சுற்றி மறுபடியும் அந்த பிளாக் மிஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ளே போகும். உள்ளே போனோடனே அந்த மிஸ்ட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஆர்மர் போட்ட சோல்ஜர் தர இல்லாத முண்டமாக வந்து இவங்களை அட்டாக் பண்ண வருவான். இதுதான் அந்த கோபமான பேய் ஸ்பிரிட். உங்க 3 பேர்த்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ரொம்ப ரேஜில் இருக்கும். உங்க 3 பேர்த்தாலையும் சண்டை போட முடியாது. ஸ்மித் என்ன சொல்லுவான்னா, ஃப்ரை அந்த ஸ்பிரிட்டோட வீக்னஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவான். ஃப்ரையோ அதை செக் பண்ணி பார்ப்பான். அந்த ஸ்பிரிட்டோட ரைட் ஹேண்ட் கிளவ் தான் அதோட வீக்னஸ். ஸ்மித் அதை சண்டை போட்டு இருக்கும் போது அந்த ஸ்வாடை வச்சு ஸ்மித்தை ஒரு அடி அடிச்சிடும். அடிச்ச அடியில் ஸ்மித்து பறந்துருவான். சன் சேக்ரெட் எம்பளம் கீழே விழுந்துரும். கிளின் அதை நோட் பண்ணிட்டு அந்த ஆர்டிஃபேக்ட் எடுக்கலான்னு போவான். இப்போ கரெக்டாக பின்னாடி அந்த ஸ்பிரிட் வந்து கிளின் வாயிலே அடிச்சிரும். நானும் அடிச்ச அடியில் கிளின் முடிஞ்சான்னு தான் நினச்சேன். பார்த்தா அப்பதான் யோசிப்பான், கிளின் என்ன எனக்கு வலிக்கவே இல்லை அடிச்ச அடியில் அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியும் ஸ்மித்து நைட் மேரை யூஸ் பண்ணியிருப்பான் கரெக்டாக. ஏன்னா நைட் மேரில் இருக்கும்போது அது கனவாக இருக்கும் அந்த இடம். தாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்மித் அந்த ஆர்டிஃபேக்டை கையில் எடுத்துருவான். கையில் எடுத்து ஸ்பிரிட் அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டாக அந்த எம்பளத்தை யூஸ் பண்ணிடுவான். யூஸ் பண்ணி அந்த ஸ்பிரிட்டை இந்த எம்பளத்தில் அடைச்சிருவான். ஓகே, ஒரு வழியாக அந்த ஸ்பிரிட்டை எம்பளத்தில் அடைச்சாச்சு. இப்போ ஸ்மித் என்ன சொல்லுவான்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த அரண்மனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இப்போ திடீர்னு இந்த ஸ்பிரிட் வந்திருக்கு அப்படின்னா இதை யாரோ ட்ரிகர் பண்ணியிருக்கணும் கண்டிப்பா. இது சும்மாலாம் இங்கே வராது. ஏன் இவ்வளோ நாள் வந்து எதுவுமே நடக்கல, இதை ஏதோ ஒன்று ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படின்னு யோசிப்பா ஸ்மித். அந்த அரண்மனைக்குள்ள முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் கிடக்கும். அந்த பெயிண்டிங்கை கையில் எடுத்து ஸ்மித் பார்த்துட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேசலோட ஓனரா இவர் தான் இருந்திருப்பாரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கிளின் அந்த பெயிண்டிங்கை பார்ப்பான். பெயிண்டிங்கை பார்க்கும்போது இந்த பெயிண்டிங்ல இருக்கவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, எங்கேயோ அந்த மூஞ்சி ஞாபகம் வருது அப்படி யோசிக்கும் போது தான் இப்போ ப்ரொஃபஸர் ஒருத்தனை போய் பார்த்துட்டு வந்தான் இல்லையா, இவன் காலேஜ் ப்ரொஃபஸர் ஐசக், அவனை மாதிரியே இருக்கும் ஒரு சாயல்ல. கிளின் யோசிப்பான், உண்மையாலுமே அவன் தான் இவனா இல்லை அவனை மாதிரியே இவர் இருக்காரா அப்படின்னு யோசிப்பான். குழப்பத்திலே விட்டுருவான். இப்போ இந்த சன் சேக்ரெட் எம்பளத்தில் ஸ்பிரிட் அடைச்சாச்சு. இப்போ வந்து பியூரிஃபிகேஷன் ஆனால் போதும், அவ்வளோதான் முடிஞ்சது. அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது, அது ஒவ்வொரு ஸ்பிரிட்டை பொறுத்து. ஆனால் 3 பேரும் பேசி வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. கிளின் ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம் நீ பார்த்துக்கோ, செகண்ட் நான் பார்த்துக்கிறேன், 3வது ஃப்ரை வந்து பார்த்துக்கிட்டோம். ஏன் 2 மணி நேரம் பிரிச்சுக்கிறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த எம்பளத்தை 6 மணி நேரத்துக்கு மேலே வச்சிருந்தா ஒரு பியாண்டர் பைத்தியம் பிடிச்சி சூரிய கடவுளை வணங்க ஆரம்பிச்சிருவான் வாழ்க்கை முழுக்க. ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம் கிளின் அவங்ககிட்ட இந்த எம்பளத்தை கொடுத்துட்டு இவங்க 2 வெளியே போயிடுவாங்க. கிளின் 2 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்களே அப்படின்ட்டு. கிளின் ஆர்வம் தாங்காம இந்த எம்பளம் என்னது, எங்கிருந்து வந்திருக்கும், இதை கிரேஃபாவுக்குள்ள கொண்டு போய் சீக்கிரமா அந்த ஸ்பிரிட்டை பியூரிஃபிகேஷன் பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வரும் இவனுக்கு. சரி, இப்போ நான் மட்டும்தான் உள்ள இருக்கேன் இந்த அரண்மனைக்குள்ள, அவங்க 2 வெளியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிரேஃபாவுக்குள்ள போவான். கிரேஃபாவுக்குள்ள போய் சேர்ல உட்காந்து டேபிள் மேல அந்த சேக்ரெட் எம்பளத்தை வச்சு இதோட ஆரிஜின் எங்க, இது எங்க இருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம கிரேஃபாக் கிட்ட கேட்பான். அந்த கிரேஃபாக் இவனை ஒரு ட்ரீம்குள்ள கொண்டு போகும். இது எங்க இருந்து வந்ததுங்கிற ஆரிஜினை கொண்டு போகும். ஒருத்தன் உட்டி வெள்ளை கலர் உட்டி போட்டுட்டு எம்பளத்தை எடுத்துட்டு ஒரு லிக்விட் மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர்ல ஏர்ல இருக்கும் ஒரு சேம்பர்ல. அந்த லிக்விட் ஃபார்ம்ல இருந்து சின்னதா ஒரு துளிய இந்த எம்பளத்துல அவன் எடுப்பான். அப்பதான் கிளீன் யோசிப்பான், அந்த சின்ன லிக்விட் தான் இந்த சேக்ரெட் எம்பளத்துல இருக்கா, இதுதான் ஆர்டிஃபேக்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல அந்த லிக்விட் பக்கத்துல போய் அந்த லிக்விடை டச் பண்ணுவான். டச் பண்ண உடனே பின்னாடி ஒரு பெரிய சூரிய
சூரியன் மாதிரி ஒரு ஒளி. சூரியன் தான் அது. அந்த சூரியன் ஒரு பவரை வெளிவிடும். வெளிவிட்டதுல அவன் கிரேஃபாகுக்குள்ள இவன் எரிஞ்சிட்டு இருப்பான் உருகி. கிரேஃபாக அழிஞ்சு கிரேஃபாக் முழுக்கவே எரிஞ்சிட்டு இருக்கும். எல்லாம் சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்கும். கிளின் படுத்துட்டு கதற ஆரம்பிச்சிருவான். ஓ ஃபயர் எனக்கு எரியுதுன்ட்டு. கொஞ்ச நேரத்துல இவனே அந்த கிரேஃபாக் காப்பாத்திரும். அப்பதான் சேர்ல உட்காந்து யோசிப்பான். கொஞ்ச நேரத்துல விட்டா நான் செத்துருப்பேன். அது என்னது நான் பார்த்தது? காடா? டியட்டியா? டியட்டி காட் ரெண்டும் ஒன்று தான். நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், இந்த உலகத்தில் 7 காட் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு காடு சொல்லியிருக்கேன், எட்டர்னல் பிளேசிங் சன்னு சொல்லியிருக்கேன். அந்த காடு கீழே இருக்கிற பியாண்டர் சன் பாத்வேவை யூஸ் பண்ணுவாங்க. அந்த எட்டர்னல் பிளேசிங் சன்ன காடு தான் இப்போ நேருக்கு நேராக கிளின் பார்த்துருக்கான். ஸ்மித் ஒரு ஈவில் காடு ட்ரூ கிரியேட்டரை பார்த்ததுக்கே என்னானான்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு வாரமாக உடம்பு சரியாமல் இருந்திருப்பான். கிளின் இப்போ டேரக்டாக ஒரு காடு, இப்போ வழிபடுற காடையே பார்த்துருப்பான். இதே அவன் கிரேஃபாகில் இல்லாமல் கீழே இருந்து இதை பண்ணியிருந்தான்னா எரிஞ்சு அந்த இடத்துல சாம்பலாக போயிருப்பான். இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு காடை நேருக்கு நேரா பார்த்தா அவ்வளவுதான், சாக வேண்டியதுதான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட கிளின் கீழே வந்துருவான் மறுபடியும் ரியல் வேர்ல்டுக்கு. வந்துட்டு என்ன சொல்லுவான்னா, இனிமேல் இந்த தப்பை நான் பண்ணவே கூடாது, ஒரு காடை நான் டைரக்டா பார்க்கவே கூடாது அப்படிங்கிறத முடிவெடுப்பான். அந்த சன் எம்பளம்பை யூஸ் பண்ணி எடுத்த ஸ்பிரிட் பியூரிஃபிகேஷன் ஆயிருக்கும். 3 பேர் கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி போகும்போது ஸ்மித்து கிளின் கிட்ட என்ன சொல்லுவான்னா, நல்லா வேலை பார்த்தேன்னு கிளின், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிளின் அவன் வீட்டில் இறக்கி விட்டுட்டு ஃப்ரையும் ஸ்மித்தும் கிளம்பிடுவாங்க வண்டியில. கிளின் வீட்டுக்கு வந்து வெளியே பார்த்தா போஸ்ட் வந்திருக்கும் அவனுக்கு. அது யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவனோட ப்ரொஃபசர் ஐசக் கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவன் ப்ரொஃபசர் ஐசக் கிட்ட என்ன கேட்டிருப்பானா, ஆர்னோசியஸ்ன்னு எனக்கு அதை பத்தி தெரியணும் அப்படின்னு கேட்டிருப்பான். ஏன்னா அவன் காதுக்குள்ள அது கேட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இப்போ வந்து போஸ்ட் அனுப்பியிருப்பாரு ஐசக். இவனோட ப்ரொஃபசர் போஸ்ட் அனுப்பியிருப்பாரு. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், என்னை வந்து ஆஃபீஸ்ல வந்து பாரு கிளின்னு அனுப்பியிருப்பாரு. கிளின் காவோ யூனிவர்சிட்டிக்கு போவான். அவன் ஆஃபீஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளியே தங்கியே நின்று இருப்பான். யோசிப்பான், இந்த ஆர்னோசியஸ் இன்ஃபர்மேஷன் எனக்கு கண்டிப்பா தேவையா, ஏன் பதட்டமா யோசிக்கிறான். இவர மாதிரியே ஒரு பெயிண்டிங்க அந்த கேசல்ல பார்த்தான். இப்ப வந்து உள்ள போறக்கே அவனுக்கு பதட்டமா இருக்கு, தயக்கமா இருக்கு. சரின்னு உள்ள போயிருவான். சரி என்ன ஆனாலும் பார்த்தலான்னு கிளின் உள்ள போயிருவான். உள்ள போய் பார்த்தா ஐசக் அங்க இருக்க மாட்டான். ஆபீஸ்ல வெறிச்சோடி போய் கிடக்கும். அந்த ஆபீஸ்க்குள்ள வால்ல பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் மாதிரி ஏதோ வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அதை மறைச்சு வச்சிருப்பான் துணியை போட்டு. கிளின்னும் அந்த பக்கத்துல போய் இழுத்து பார்த்தா ஒரு கேசல வரைஞ்சு வச்சிருப்பான் ஐசக். அது வேற எந்த கேசலும் இல்ல. ஸ்மித், ஃப்ரை, இவனும் 3 பேரும் போய் ஒரு ஸ்பிரிட் அடக்கினாங்களே, அந்த கேசல ஐசக் வரைஞ்சு வச்சிருப்பான். ஆச்சரியத்துல கிளின் பார்த்துட்டு இருப்பான். டக்குன்னு ப்ரொஃபசர் ஐசக் வந்திருப்பான். எப்போ வந்த கிளின் அப்படின்னு கேட்டான்னு உனக்கு பக்குன்னு ஆயிரும். அங்க என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். இந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருந்தோம் சார் அப்படின்னு சொல்லுவான். ஐசக் சொல்லுவான், இதெல்லாம் என்னோட ட்ரீம்ல வந்த கேசல்ஸ், அரண்மனை, அதனாலதான் வரைஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்பா. ஐசக் என்ன சொல்லுவான், சரி உட்காரு கிளின், நீ கேட்டில ஆர்னோசியஸ் அதை பத்தி இதுல போட்டிருக்க அப்படின்னு ஒரு புக் எடுத்து கையில கொடுப்பான். கிளின் என்ன பண்ணுவான், சரி வீட்டுக்கு போய் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த புக் எடுத்துட்டு, சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவான் ஐசக் கிட்ட. ஐசக் என்ன சொல்லுவான், இன்னும் நீ இந்த யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட் இல்ல கிளின், அதனால உனக்கு அதுக்கு பர்மிஷன் கிடையாது, எதா இருந்தாலும் இங்கேயே உட்காந்து படிச்சுட்டு போ அப்படின்ட்டுருவான். ஐசக் அப்புறம் என்ன கேட்பான்னா, ஏன் இவ்வளவு பதட்டமாவே இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்பான். கிளின் என்ன சொல்லுவான்னா, ஆர்னோசியஸ் அதை பத்தி கேட்டேன் இல்லையா, நீங்க அதுக்கு இப்ப இன்ஃபர்மேஷன் ஒரு புக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஆர்வமா பதட்டமா இருக்கு சார் அப்படின்பா. ஐசக் என்ன சொல்லுவான், சரி சரி கிளின் நீ படி, நான் டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பிடுவான். கிளின் அந்த புக்கை படிச்சு பார்ப்பான். படிச்சு பார்க்கும்போது என்ன போட்டிருக்குன்னா, ஆர்னோசியஸ் அப்படிங்கிறது ஒரு மலைத்தொடர், மலைப்பகுதி. நம்ம லியான் கிங்டம்க்கும் இன்டிஸ் கிங்டம் அப்படின்னு ஒரு பக்கத்துல ஒரு கிங்டம் இருக்கு. இந்த 2 கிங்டம்க்கும் இடையில இருக்க மலைத்தொடர் தான் ஆர்னோசியஸ் மலைத்தொடர். ஓகேவா, இந்த மலைத்தொடர்ல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. இங்க ஒரு நாடு இருந்திருக்கும் இந்த மலைத்தொடர்ல. அந்த நாட்டோட கேஸ்ல தான் இதுக்கு முன்னாடி எபிசோட்ல இவனுக்கு ஒரு மெமரி மாதிரி வந்திருக்கும். ஒரு அரியணை இருந்திருக்கும், பின்னாடி மலைத்தொடர்கள்லாம் இருந்திருக்கும். அதே மாதிரி மலைத்தொடர்கள் இந்த புக்லயும் இவனுக்கு வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த புக்ல என்ன போட்டிருக்குன்னா, அந்த மலைத்தொடர்கள்ல வாழ்ந்தவங்க எல்லாம் எவர்நைட் நேஷன் அப்படின்னு ஒரு நாட்டை சேர்ந்தவங்க. அந்த மக்கள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, சாவுங்கிறது ஒரு முடிவில்லை அப்படிங்கறத நம்பிக்கையா இருந்தாங்க. இப்படி ஒருத்தங்க இவங்க மக்கள்ல யாராவது இறந்துட்டாலுமே அந்த இறந்த உடம்ப உங்க பெட்டு பக்கத்திலேயே 3 நாளைக்கு மேல வச்சுப்பாங்களாமா, ஒரு பிளெஸிங் மாதிரி. இறந்த உடம்பையே எவர் நைட்டோட பிளெஸிங் அப்படின்னு சொல்லி பாதுகாத்துருக்காங்க. அப்புறம் தான் கிளின் யோசிப்பான், அந்த ஆன்டிகோனஸ் நோட் புக்லயும் இந்த எவர் நைட் நேஷன் போட்டிருக்கு, என்ன கனெக்ஷன் இதுக்கெல்லாம் அப்படின்னு யோசிப்பான். படிச்சுட்டு இருக்க ஐசக் டீ கொண்டு வந்து வச்சிருவான். படிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஐசக் என்ன சொல்லுவான்னா, அதைத்தான் நானும் படிச்சுட்டு இருந்தேன் அந்த புக்ல கிளின், எனக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த ஆர்னோசியஸ் மவுண்டன்ல வாழ்ந்த மக்களோட ஒரு கல்லறையோ இல்ல அவங்க இறந்த உடல்களோ எதுவுமே கிடைக்கல யாருக்குமே. அந்த நாட்டுல வாழ்ந்த மக்களுக்கான அடையாளம் எதுவுமே இல்லாம எல்லாருமே திடீர்னு காணாம போயிட்டாங்க. அவங்களோட வரலாறு எதுவுமே யாருக்குமே தெரியல. எனக்கே ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆனா அங்க இருக்க பர்னிச்சர்ஸ், இவங்க யூஸ் பண்ண உபகரணங்கள், இவங்களோட மரபுகள் எல்லாமே அங்க புதுசு மாதிரியே இருக்கு. ஆனா அந்த மக்கள் எங்க போனாங்கன்னே தெரியல, காலத்தோட காலமா அவங்க அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு ஐசக் சொல்லுவான். இப்ப இந்த புக்ல போட்டிருக்கிறது இவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஐசக் கிளின் கிட்ட என்ன கேட்பானா, நீ ஏன் இந்த வரலாறு
வரலாறுல இன்னும் ரொம்ப டீப்பா போய் லேர்ன் பண்ணிட்டு இருக்க. இது வந்து மறுபடியும் உன்னை டேஞ்சருக்கு தான் கூட்டிட்டு போகுது. எதுக்கு இன்னும் டீப்பா போயிட்டு இருக்க கிளின்? ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமா நடந்திருக்கு. இந்த வரலாறை தேடி போனதுல விதிப்படி உங்ககிட்ட வந்திருக்க. அதே மாதிரி என் விதிப்படி நீ எனக்கு இப்ப உதவி பண்ண போற. அங்க நான் வரைஞ்சு வச்சிருக்கேன் ஒரு அரண்மனை. அதை பார்த்தோன்னே பதட்டமான. ஏன் பதட்டமான? என்னை பத்தி ஏதாவது உனக்கு சீக்ரெட்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்பான். கிளின் ஷாக் ஆயிருவான். அப்புறம் மறுபடியும் ஐசக் சொல்லுவான், ரொம்ப பயப்படாத, அதெல்லாம் என்னோட கடந்த கால மெமரி தான், அதை தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் கிளின் மூச்சே விடுவான். அம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடிஞ்சு போன அரண்மனைக்கு ஐசக்கை கூட்டிட்டு போவான். இவனோட பியாண்டர் குரூப்புக்கு தெரியாம தான் இவன் கூட்டிட்டு போறான். மறைச்சுதான் ஐசக்கை அங்க கூட்டிட்டு போறான். இப்ப நான் ஐசக்கு ஹெல்ப் பண்றது சேஃபா, எனக்கு எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு ஒரு கேட்பான். கேட்டதுக்கு அந்த பெண்டுலம் வழியா என்ன ஆன்சர் வந்திருக்கும்னா, கிரே ஃபாக்லயும் அந்த ஆன்சர் தான் வந்திருக்கும். நீ இப்ப ஐசக் ஹெல்ப் பண்ணா ஃபியூச்சர்ல உனக்கு ஐசக் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் வந்திருக்கும். அதனாலதான் கிளின் கூட்டிட்டு போயிருப்பான் ஐசக்கை. 2 பேரும் கேசலுக்குள்ள போவாங்க. கேசலுக்குள்ள போகும்போதே ஐசக் எல்லாம் தொட்டு பார்ப்பான். வாழலாம் மேல முன்னாடி உள்ள போய் அங்க மேல ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியை தூக்குவான் ஐசக். கத்தியை தூக்கி ஒரு கத்தியை ஒரு வீசுவான். வீசினோடனே அந்த அரண்மனை புதுசு மாதிரி மறுபடியும் ரீபில்ட் ஆக ஆரம்பிக்கும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பலபலன்னு புதுசா இருந்ததோ அது மாதிரி ரீபில்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த அரண்மனை படித்தவர் மேல ஒரு பையன் அதே கத்தியை வச்சு உட்காந்துருப்பான், சின்ன பையன். அப்பதான் ஐசக் சொல்லுவான், அது என்னோட பையன், நான் இங்க கிங்கோட நைட்டா இருந்தேன், இது இவனோட கத்தி தான் அந்த வாள் அப்படிங்கிற உண்மை தெரிய வரும். டக்குன்னு மறுபடியும் அந்த பழைய அரண்மனை இடிஞ்ச அரண்மனை சாயலே வந்துடும். ஒரு அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள ஐசக் போவான். கிளினும் பின்னாடியே போவான். அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள ஒரு கல்லறை இருக்கும். ஐசக் போய் அந்த கல்லறையை ஓபன் பண்ணுவான். அந்த கல்லறையை ஓபன் பண்ணானே இந்த அரண்மனையில சுத்தி 1000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த மனுஷங்களோட ஆன்மாலாம் ஐசக் உள்ள புகுந்துரும். இப்பதான் ஐசக்கோட பேக் ஸ்டோரி வரும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஐசக்கோட நாட்டு வீரர்களுக்கும் இன்னொரு நாட்டு வீரர்களுக்கும் போர் நடந்திருக்கும். அந்த போர்ல ஐசக்கோட நாட்டு வீரர்கள் எல்லாத்தையுமே எதிரி நாட்டு வீரர்கள் கொண்டு குவிச்சிருவாங்க. பிணங்கள் எல்லாம் ஒரு மலை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. போட்டு வச்சு அந்த பிணங்களை எரிக்க ஆரம்பிப்பாங்க. எரிக்க அதுல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு வருவான். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஐசக் தான். அவ்வளவு பிணங்கள் கிடையில இருந்து எந்திரிச்சு வருவான். எந்திரிச்சு வந்து அந்த எனிமி நாட்டு வீரர்கள் கூட சண்டை போடுவான். எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு நல்லா சண்டை போட்டிருப்பான். அந்த சண்டையில இவன் தடுமாறி கீழே வந்துருவான். அந்த எதிரி நாட்டு வீரர்கள் கொல்ல வரும்போது இவன் பின்னாடி ஒரு ஜெய்ஜாண்டிக் எலும்பு கூடு வந்து இவனுக்கு சப்போர்ட்டா நிற்கும். இவனும் இந்த ஜெய்ஜாண்டிக் எலும்பு கூடு சேர்ந்து அந்த வீரர்கள் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை ஒண்ணு கூச்சு வீசுவானுங்க. அப்புறம் ஐசக் கிரேட்டஸ்ட் வாரியர் ஆவான். இவனுக்குன்னு ஒரு படைபலம் வரும். இவனுக்குன்னு ஒரு வீரர்கள் வருவாங்க. எல்லா போர்களையும் வெற்றி கொள்வான். கடைசியா இவனுக்குன்னு ஒரு அரண்மனையை கட்டுவான். அதுதான் இந்த லம்புட் கேசல். இங்கதான் வாழ்ந்திருப்பான். இவனுக்கு ஒரு மனைவி இருக்கும். இவனுக்கு ஒரு மகன் இருக்கும் இந்த கேசல்ல. ஆனா இவனுக்கு ஒரு கர்ஸ் என்னன்னா, ஐசக்கு இவன் கொண்டு வீசினானே இவ்வளவு வீரர்கள் ஜெயிச்சு இவ்வளவு ஒரு சக்சஸ் ரேட் வச்சிருக்கானு, இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் கொண்டு வீசுற வீரர்களோட ஆன்மாக்கள்லாம் இவனுக்கு அடிமையா வந்துருவாங்க. இவனை சுத்தி ஒரு ஆன்மாக்கள் படையே இவனுக்கு வந்து பக்கபலமா இருக்கும். இந்த ஆன்மாக்களோட அரசனே இவன் தான். ஆனா அந்த ஆன்மாக்களோட பவரை கட்டுப்படுத்துறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. திடீர்னு இவனை மீறியே அந்த பவர்ஸ் வந்து இவனோட ஃபேமிலி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் இவனோட பையனுமே அந்த பவர் வந்து கண்ட்ரோல் இல்லாம தூக்கி வீசிடும். இதை வந்து ஐசக் புரிஞ்சுப்பான். என்னோட பவர்ஸ் மூலியமா என்னோட ஃபேமிலி எப்பயும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கறக்காக அவனோட வாளை அவன் பையன் பக்கத்திலேயே வச்சுட்டு இந்த அரண்மனையை விட்டு தனியா லோன்லியா வெளியே போயிருவான். இப்ப இடிஞ்சு போயிருக்கு இல்லையா அந்த அரண்மனை. இந்த அரண்மனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஐசக் வந்து போன பிறவியில் நடந்தது இதுதான். இவனுக்கு இந்த மெமரிஸ் வந்துகிட்டே இருந்திருக்கும் கனவா. இப்ப எல்லாமே கிளின் தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா. அடுத்து இந்த கல்லறைக்குள்ள ஒரு தலையில்லாத வீரனோட ஆர்மர் போட்டு ஒரு வீரனை புதைச்சு வச்சிருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, ஐசக்கோட பையன் தான். அந்த சின்ன பையன் காட்டின இல்லையா, வந்தான். ஆனா அந்த கல்லறைக்குள்ள இவன் பையனோட தலை மட்டும் இருக்காது, தலையோட எலும்பு கூடு மட்டும் இருக்காது. அந்த ஹெல்மெட் இருக்கும், ஆனா அந்த எலும்பு கூடு இருக்காது. கிளின் கரெக்டா சொல்லுவான், ஓ இதுதான் உங்க பையனா அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் கிளின் யோசிப்பான், கோபமா ஒரு ஆவி சுத்திட்டு இருந்த இல்லையா, அது இவனோட ஆவிதான். இந்த கல்லறையில திறந்து எவனோ ஒருத்தன் 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த எலும்பு கூட தலையோட மண்டையோட எடுத்துட்டு போயிருப்பான். அதனாலதான் அந்த ஆவி அவ்வளவு கோபத்துல ரேஜா சுத்திட்டு இருந்திருக்கும். அப்பதான் கிளினுக்கு புரிய வரும். ஐசக் கண் பண்ணுவான், என் பையனோட தலையை எவன்டா எடுத்துட்டு போனது, நான் கண்டுபிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுவான். அந்த மேஜிக்கோட பேரு பிளட் ட்ராக்கிங் மேஜிக். ஏன்னா இவனோட பிளட்ல வந்தவன் தானே அவன் பையன். ஐசக் தேடி பார்க்கும்போது இவனோட கிரேட்டர் பவர் ஒன்னு இன்டர்ஃபியர் ஆகும். ரேஸ் பண்ண முடியாது. இவனோட பெரிய பவர் இன்டர்ஃபியர் ஆகும். பாத்துக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டா,
ஐசக்கும் பியாண்டர் தான். கார்ப்ஸ் கலெக்டர் பாத்வே சீக்வன்ஸ் அன்னோன். நான் சீக்வன்ஸ் இப்போ சொல்ல விரும்பல, எனக்கு தெரியும் என்னன்னு, ஆனால் சொன்னா ஸ்பாயில் ஆயிரும். ஐசக் கிளின் கிட்ட என்ன சொன்னான்னா, ட்ரேஸ் பண்ண முடியல, ஏதோ பெரிய பவர் இன்டர்ஃபியர் ஆகுது, சரி நம்ம ஒரு இறுதி சடங்கு மட்டும் நம்ம பையனுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் பையனோட ஹெல்மெட்டையும் வாளையும் கொண்டு வந்து வெளியே வச்சு இறுதி சடங்கு பண்ணி முடிச்சிருவாங்க. முடிக்கும் போது கிளின் என்ன கேட்பான்னா, உங்களுக்கு முழுசா ஞாபகம் இருக்கா, உங்க பேர் என்ன, என்ன நடந்தது, ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பான். ஐசக் சொல்லுவான், எனக்கு பாதி மெமரி தான் ஞாபகம் இருக்கு, என்ன நடந்ததுன்னு எனக்கு முழுசா ஞாபகம் இல்லை. ஐசக் இன்னொன்னு சொல்லுவான் கிளின் கிட்ட, நான் இந்த மாதிரி பல பிறவிகள் எடுத்திருக்கேன் 1000 வருஷமா. ஒரு பிறவியில என் மகன் வந்திருக்கான், இன்னொரு பிறவியில 3 குழந்தைகள் இருக்கும், இன்னொரு பிறவியில 2 குழந்தைகள் எனக்கு இருக்கும், ஒரு பிறவியில எனக்கு குழந்தைங்களே இருந்திருக்காது. இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியாது. டக்குன்னு ஒரு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற மாதிரி இருக்கும், என்னோட நேம் ஞாபகம் இருக்கும், ஒரு சில நாலேஜஸ் ஞாபகம் இருக்கும், ஆனா இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேங்கிறது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி எனக்கு திடீர்னு ட்ரீம்ல தான் சில மெமரிஸ் எல்லாம் வரும். என் கூட இருக்கவங்க என்னால பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த பிறவியில லோன்லியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்பா. கடைசியா ஐசக் கிளின் கிட்ட என்ன சொல்லுவான்னா, என்னோட மெமரிஸை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கிளின், நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு இப்பதான் எனக்கு ஒரு பாதை தெரியுது, இனிமேல் நான் எங்க போறேன் அப்படின்னு இப்பதான் எனக்கு புரியுது, தேங்க்ஸ் கிளின் சொல்லிட்டு ஐசக் கிளம்பிடுவான். நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், ஸ்பாயிலர் தான். ஐசக் வேற யாரும் இல்லை, ஒரு காடோட குழந்தை தான் ஐசக்கு. இவனுக்கு என்ன ஒரு எபிலிட்டி இருக்கும்னா, 60 வருஷத்துக்கு ஒரு தாட்டி இறந்து இறந்து மறுபடியும் பிறப்பான். இவனுக்கு ஒரு சாவே கிடையாது, ஒரு இம்மோர்டல். ஆனா 60 வருஷத்துக்கு ஒரு தாட்டி இறந்து இறந்து பிறப்பான். ஆனா அந்த போன பிறவியோட ஞாபகம் எதுவுமே இருக்காது. இறந்துருவானா எப்படி சொல்றேன்னா, ஒரு தூக்கத்து கனவுல இருந்து எந்திரிக்கிற மாதிரி, இவன் எங்க இருக்கான் எதுவுமே இல்லாத மாதிரி எந்திரிப்பான். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி ஐசக் இருக்கும். இல்லைன்னு ஐசக்கோட கதையெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது யோசிப்பான், நானும் ஐசக் மாதிரி தான்ல, வேற உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்து லோன்லியா வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லையா, என்னோட உலகத்துக்கு எப்போ போவேன், நான் என்னோட அம்மா அப்பாவை எப்போ பார்ப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருப்பான். யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது வீட்டு பக்கத்துல வந்தோடனே வீட்டுக்கு ஜன்னல்ல பென்சனும் மெலிசாவும் உட்காந்துருப்பாங்க. பார்த்துட்டு கிளின்னு சொல்லுவான், ஆனா நான் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி தான், எனக்குன்னு சொல்லிக்க இந்த உலகத்துல அண்ணன் பென்சன், தங்கச்சின்னு மெலிசான்னு ஒருத்தி இருக்கா. ஆனா என்ன இருந்தாலும் கடைசியில நான் அவங்க கிளின் கிடையாது, நான் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நான் என்னோட உலகத்துக்கு போயிடுவேன். ஆனா அது வரைக்கும் உங்க 2 பேத்துக்கூடயே சந்தோஷமா கிளின் மாதிரி ஒரு மெமரிஸோட இருந்துட்டு நான் போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போவான்.